إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وقال النبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை தங்களால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷைத்தானின் கோர தாக்குதல் என்ற தலைப்பில் உங்களுக்கு மத்தியில் உரையாற்ற ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஷைத்தானை பற்றி தன்னுடைய திருமறை குர்ஆனில் கூறக்கூடிய நேரத்தில் இன்னஹு லக்கும் அதுவுன் முபீன், இந்த ஷைத்தான் இருக்கிறானே இவன் உங்களுக்கு பகிரங்க எதிரியாக இருக்கிறான் என்று இறைவன் சொல்கிறான். இன்னொரு இடத்தில் இறைவன் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாவான், அவனை எதிரியாகவே ஆக்கிக் கொள்ளுங்கள், அவன் எப்போ எதிரியாகவே இருக்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுவதை நம்மால் பார்க்க முடியும். ஷைத்தானை வீழ்த்தினால் மட்டும்தான் நாளை மறுமை நாளில் நாம் பிரம்மாண்டமான இன்பமான ஒரு வாழ்க்கையை நாம் பெற முடியும். அவன் ஷைத்தான் நம்முடைய எதிரியாக இருக்கக்கூடியவன், அவனுடைய பலம் என்ன, அவனுடைய தன்மை என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒரு எதிரியை வீழ்த்தணும்னா அவனுடைய குணம் என்ன, அவனுடைய வலிமை என்ன என்பதை நாம் அறிந்தால் மட்டும்தான் அவனை வீழ்த்த முடியும். ஷைத்தானுடைய வலிமை என்ன, அவன் எப்படியெல்லாம் மனிதர்களை தாக்குவான், எப்படியெல்லாம் வழிகெடுப்பான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைப்பதை போன்று சாதாரணமான ஆளெல்லாம் கிடையாது ஷைத்தான். அவன் அதாவது பல ஆயிரம் எதிரிகளை, அதாவது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள்,
எக்ஸ்பீரியன்ஸ் மேக் எ மேன். அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்பாங்க. சைத்தானுடைய அனுபவம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து இன்றைக்கு வரைக்கும் பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான மனிதர்களை அவன் பார்த்தவன். எப்படியெல்லாம் வழிகெடுக்க வேண்டும் என்பது அவனுடைய உரையிலக்கு. எப்படி மனிதர்களை வழிகெடுத்து நரகத்தின் பக்கம் அனுப்புவது, அதுல அவன் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிறான், ரொம்ப அனுபவம் வாய்ந்தவனாக இருக்கிறான். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களை வழிகெடுத்து கொண்டே இருப்பான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியில வழிகெடுப்பான். ஒரு நல்லடியார் இருக்கிறாரு, தொழுது கொண்டே இருக்கிறார், அவர்கிட்ட போய் எப்போ தொழாத அப்படின்னு சொல்ல மாட்டான், தொழுகையை வைத்து நரகத்துக்கு அனுப்புவான். தர்மம் செய்து கொண்டிருக்கிறார், தர்மம் செய்யாதப்பா அப்படி சொல்ல மாட்டான், தர்மத்தை வைத்து அவரை எப்படி நரகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பது ஷைத்தானுக்கு தெரியும். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்வான், வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் பொருட்களுடைய பேரையும் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் கற்றுக் கொடுத்தான். எல்லா பேர்களையும். முதல் மனிதர் முதல் நபியாக இருக்கக்கூடியவர்கள் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வகுல்னா யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னah வ குலா மின்ஹா ரகதன் ஹைஸு ஷி'துமா. ஆதமே, நீங்களும் உங்களுடைய மனைவியும் இந்த சொர்க்கத்துல தாராளமாக தங்கிக் கொள்ளுங்கள், இங்கு இதனுடைய சுகத்தை அனுபவித்துக் கொள்ளுங்கள். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, ஒரே ஒரு மரத்தின் பக்கம் மட்டும் போயிடாதுங்க, அப்படி போனால் நீங்கள் அநியாயக்காரர்களாக நஷ்டவாரிகளாக மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஷைத்தான் என்ன சொல்றான்? அல்லாஹ் ஏதோ சொல்லிட்டு போறான், நீங்க போய் சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லல. ஷைத்தான் என்ன சொன்னா தெரியுமா? ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல உங்களுடைய இறைவன் எதற்காக இந்த மரத்தை நெருங்கக்கூடாது என்று சொல்கிறான் தெரியுமா? திருமறை குர்ஆனுடைய வசனம் இது. எதற்காக சொல்கிறான் தெரியுமா? நீங்கள் இந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக நிரந்தரமாக ஆகிவிடுவீர்கள். அந்த மரத்தை சாப்பிட்டுட்டீங்கன்னா இங்க நிரந்தரமா ஆயிருவீங்க, இந்த சொர்க்கத்திலேயே நிரந்தரமா இருக்கலாம். ரொம்ப இன்பமா இருக்குது. குர்ஆனுடைய வசனத்தை நாம் படித்து பார்த்தோம் என்றால் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொர்க்கத்தினுடைய வர்ணனை இறைவன் சொல்லக்கூடிய நேரத்துல ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா, இந்த சொர்க்கத்துல நிரந்தரமா இருப்பீங்க, அதன் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், இப்படியே சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். ஷைத்தான் அப்படியே சொல்றான். ஏன் தெரியுமா இறைவன் இந்த மரத்தை நெருங்காதீங்கன்னு சொல்றான்? இந்த மரத்தை நெருங்கினால் இந்த சொர்க்கத்துல நிரந்தரமா இருப்பீங்க, அல்லது நீங்கள் மலக்குகளா மாறிடுவீங்க. இந்த மரத்தை நெருங்கினால் மலக்குகளாக மாறிவிடுவீர்கள், அல்லது சொர்க்கத்தில் நிரந்தரமா இருந்துருவீங்க அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை பயன்படுத்துறான். இன்னக்கும் மினல் ஹாசிரின், இன்னிலக்கும் மினல் ஹாசிரின். ஷைத்தான் சொல்றான் அல்லாஹ் மீது ஆணையா. எப்படி சொல்றான் பாருங்க, சத்தியம் செய்து சொல்றான். எப்படி சொல்றான்? நான் உங்களுக்கு நன்மை நாடக்கூடியவன் தான், பொய்யெல்லாம் சொல்லல, உங்களுக்கு தீமை எல்லாம் நாடல, இந்த சொர்க்கத்துல நிரந்தரமா இருப்பீங்க அல்லது மலக்க மாறிடுவீங்கன்னு ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்துல ஒரு சலனத்தை, ஒரு குழப்பத்தை, ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துறான். அவர்கள் அந்த மரத்தை நெருங்குகிறார்கள், வழிகெட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். அப்போ ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் எல்லா கல்வி எல்லா பொருட்களுடைய பேரை கற்றுக் கொடுத்த ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்படி ஒரு ஷைத்தான் வழிகெடுக்கிறான் என்று சொன்னால் நாமெல்லாம் எத்தனை மாத்திரம் யோசிச்சு பாருங்கள். ஷைத்தான் வழிகெடுத்துக் கொண்டே இருப்பான். ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பான்? அவனுடைய முதல் நோக்கம் மனிதனை அல்லாஹ்வுக்கு எதிராக திருப்பணும், குஃப்ரின் பக்கம் திருப்ப வேண்டும், குஃப்ரின் பக்கம் திருப்பி அவனை நரகத்தில் அனுப்ப வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் நோக்கம். மனித நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஷைத்தான் ஒரு மனிதர் இடத்துல வருவான், வந்து நல்ல மாதிரியே கேட்பான், மன் கலக்க கதா, இது யார் படைத்தது? ஒவ்வொரு பொருளையா பார்த்து பார்த்து கேட்பானா, வானத்தை படைத்தது யாரு, பூமியை படைத்தது யாரு, இப்படியும் ஒன்னா கேட்கக்கூடிய நேரத்துல அந்த மனிதன் சொல்லுவான் அல்லாஹ், அல்லாஹ் தான் படைச்சது அப்படின்னு. அடுத்து கடைசியா கேட்பானா, அல்லாஹ் படைச்சது யாரு? எப்படி அதை படைச்சது யாரு? நம்ம நினைப்போம் ஓ அல்லாஹ்வையோ அல்லாஹ்வுடைய சிந்தனையை ஊட்டுகிறான்னு. கடைசியா கேட்பான் அல்லாஹ் படைத்தது யாரு?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி ஒரு சிந்தனை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வரக்கூடிய நேரத்தில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ் இடத்துல அவர் பாதுகாப்பு தேடிக் கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி மனிதனை குஃப்ரின் பக்கம் தள்ளுவதற்குரிய வேலையை பார்ப்பான். மனிதனிடத்துல வந்து சொல்வானா, மனிதனே அல்லாஹ்வை மறுத்துரு, காஃபிராயிரு அப்படின்னு சொல்லுவானா. மனிதன் குஃப்ரின் பக்கம் விழுந்த உடனே ஷைத்தான் சொல்லிடுவான், இன்னி அகாஃபுல்லாஹு ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்க்கு நான் பயப்படுறேன், நான் ஒதுங்கிடுவோம். எப்படி ஒரு மனிதன் நம்ம இடத்துல சொல்றான், நம்ம ஒரு வெளியூருக்கு போகிறோம், எப்போ பைக்ல ஏறு அப்படிங்கிறான், இல்ல நான் வரல, இல்ல ஏறுப்பா அப்படிங்கிறான், சொல்றான், நம்ம ஏறிடுறோம். பாதி தூரத்துல போய் நம்ம ஒரு பெரிய படுகுழியில தள்ளிட்டு போயிடுறான்னு வைங்க, நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? இதை விட நரக குழிக்கு தள்ளக்கூடியவன் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவான், அல்லாஹ் மறுத்துரு, அல்லாஹ் மறுத்துருன்னு சொல்லுவான். நம்ம கேட்டு ஏறி விட்டோம்னு வைங்க, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, நான் அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுறேன்னு அவன் ஓடிடுவான். இப்படிப்பட்டவன் தான் ஷைத்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஷைத்தானுடைய தன்மைகளை பற்றி தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல கூறுகிறான். இந்த ஷைத்தான் இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிய பைனகுமுல் அதாவத்து வல் பக்லா, இந்த ஷைத்தான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உங்களுக்கு மத்தியில் பகைமையும் வெறுப்பையும் ஏற்படுத்துவான். பகைமையும் வெறுப்பையும், முஸ்லிம்களுக்கு மத்தியில சண்டையையும் கோபத்தையும் ஏற்படுத்தக்கூடியவன் இந்த ஷைத்தான். அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் உங்களை தடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, முஸ்லிம்களுக்கு மத்தியில பகைமையை வெறுப்பை ஏற்படுத்தக்கூடியவன். இதனால என்ன நடக்க போகுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டு மனிதர்கள், ரஜுலானி தஹாபா ஃபில்லா, அல்லாஹ்வுக்காக நேசித்த இரண்டு மனிதர்கள், இஜ்தமா அலைஹி வ ஃபர்ரக அலைஹி, அல்லாஹ்வுக்காக நேசித்து அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுக்காக பிரிந்த இரண்டு மனிதர்களுக்கு யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த நிழலும் இல்லாத வறுமை நாள்ல அரிசுடைய நிழலை கொடுப்பான். யாருக்கு? இரண்டு நண்பர்கள். யாரு? அல்லாஹ்வுக்காக நேசித்தார்கள். அண்ணன் நம்பி எல்லாம் கிடையாது, அல்லாஹ்வுக்காக நேசித்தாங்க, அல்லாஹ்வுக்காக பிரிந்தார்களே, இவர்களுக்கு அரிசுடைய நிழலை கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இந்த ஷைத்தான் என்ன பண்றான்? பகைமையை ஏற்படுத்துறான், வெறுப்பை ஏற்படுத்துகிறான், சண்டையை மூட்டி விடுகிறான். அப்ப இந்த விஷயத்துல நம்ம ஷைத்தானுக்கு அடிபணியக்கூடியவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். பகையை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? பரஸ்பரம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா அல்லது பகைவர்களாக இருக்கிறோமா? ஒரு விவாதம் நடைபெற்றது. ஒரு மாற்று மத அறிஞரும் ஒரு இஸ்லாமிய அறிஞரும் ஒரு விவாதம் நடைபெற்றது. அதுல பல பேசிக் கொண்டிருந்தார்கள். கடைசியாக அந்த மாற்று மதத்தை சார்ந்தவர் சொல்றாரு, இஸ்லாமியர்கள் மற்றவர்களோடு பழகுவது கிடையாது, மற்றவர்களை பார்த்து சிரிப்பது கிடையாது, நீங்கள் சிரிப்பை மலிவாக்குங்கள் அப்படின்னு அவர் பேசினார். உடனே இந்த மார்க்க அறிஞர் சொன்னாரு, இஸ்லாமியர்கள் எப்படிப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ வலவ் அன் தல்கா அகாக பிவஜ்ஹின் தல்கின், நன்மையான விஷயத்தை எதையும் அற்பமா நினைக்காதீங்க, உங்களுடைய சகோதரனை மலர்ந்த முகத்தோடு புன் சிரிப்போடு பார்ப்பதை கூட அற்பமா நினைக்காதீர்கள் என்று சொல்லித்தந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நீங்கள் சிரிப்பை மலிவாக்க சொல்கிறீர்கள், நாங்கள் சிரிப்பை இலவசமாக்குங்கள் என்று சொல்றோம் அப்படின்னு பேசினாரு. இப்ப இஸ்லாம் பரஸ்பரம் ஒற்றுமையை, அன்பை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அந்த அன்பு, பகைமை, அந்த சிரிப்பு, இதெல்லாம் ஷைத்தானுக்கு பிடிக்காது. பகையை ஏற்படுத்தக்கூடியவனாக இருப்பான். இன்னும் அதிகப்படியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை யார் ஏற்படுத்துறா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இப்லீஸ் தன்னுடைய சிம்மாசனத்தை கடல் மீது அமைத்துக் கொள்கிறான். கடல் மீது அமைத்துக் கொள்கிறான். அவன் பல மசூராக்களை, பல ஆலோசனைகளை தன்னுடைய கூட்டாளிகளை ஒன்று சேர்த்து நடத்துகிறான். அப்பொழுது ஒவ்வொரு ஷைத்தான்களும், இப்லீஸ்களும் சொல்வார்கள், நாங்கள் இவரை வழிகெடுத்தோம், இப்படி இப்படி மக்களுக்கு மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தினோம் அப்படின்னு சொல்லுவார்கள். உடனே இன்னொரு ஷைத்தான் சொல்லுவானா, நான் ஒரு மனிதனை சென்றடைந்து அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கு மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தாமல் நான் பிரிந்ததே கிடையாது, குழப்பத்தை ஏற்படுத்திட்டேன். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஷைத்தானை தன்னுடைய அருகில் இப்லீஸ் அழைத்து என்ன பண்ணுவானா, நீதான் நீதான் நிஅம ரஜுல் நிஅம அன்த, நீதான் சிறந்த மனிதன், நீதான் சிறந்த மனிதன், அதோடு கெட்டி பிடித்து அணைப்பானாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் கணவன் மனைவியை பிரிப்பது
பெரும் பாவமாக இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு தகவல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத் நாளுடைய அடையாளம் அன் தலிதல் அமது ரப்பதஹா. கியாமத் நாளுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள். அதாவது ஒரு தாய் குழந்தை பெற்றெடுக்கிறார், பெண் குழந்தை பெற்றெடுக்கிறார். அந்த பெண் குழந்தை இந்த தாயினுடைய எஜமானியாக இருப்பார். அதாவது அந்த குழந்தையுடைய அடிமைதான் தாய் என்று சொன்னார்கள். இது கியாமத் நாளுடைய அடையாளம். கொஞ்சம் டீப்பா நம்ம அதை சேர்ந்த ஹதீஸை சிந்தித்து பார்த்தோம் என்றால், இன்னைக்கு காலகட்டத்தை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளை வளர்த்துறாங்க, குறிப்பா பெண் பிள்ளைகளை வளர்த்துகிறார்கள். எப்படி வளர்த்துறாங்க? எங்கள் வீட்டு மகாராணி, எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கிறாங்க. கொடுப்பது தப்பு கிடையாது. பல அநியாயங்களை செய்கிறார்கள். என்ன செய்யறாங்க? ஒரு ஆண் பையன் இருக்கிறான், ஒரு பெண் குழந்தை இருக்குது. ஆண் பையனுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஆடை அல்லது ஒரு பொருள் வாங்கி கொடுத்தால், பெண் குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க? 1000 ரூபாய் 2000 ரூபாய். ஏன்னா என் மகாராணி, அவ கேட்டா கொடுக்காம இருக்க முடியாது. ஏனென்றால் சில காலத்தில் அவர் நம்மளை விட்டு போயிருவா. இப்படி கொடுத்து கொடுத்து அது எந்த அளவுக்கு ஆகிவிடுகிறது என்றால், பெற்றோர்கள் அடிமையாகிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள். என்ன அநியாயம்? திருமணம் என்று வந்துவிட்டால் வரதட்சணை என்ற பெயர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியது என்ன? ஒரு அன்பளிப்பு கொடுத்தால் ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் சமமா கொடுக்கணும், இல்லாட்டி கொடுக்க கூடாது. இஸ்லாம் கற்று தருகிறது. இவர்கள் என்ன பண்ணுவாங்க? பெண் பிள்ளைக்கு வரதட்சணை என்ற பெயர்ல சில ஊர்கள்ல சொந்தமா வீடு கட்டி கொடுக்கக்கூடியவர்கள் பல நிகழ்வுகளை பார்க்க முடியும். இது என்ன எந்த நிலைக்கு செல்கிறது என்று சொன்னால், திருமணம் நடைபெறுகிறது. இங்கு மகாராணியாக வாழ்ந்தவள் பெருமையை பேசிக்குவாங்க. எப்படி? என் மகளுக்கு சமைக்கலாம் தெரியாது, காலையில 10 மணிக்கு தான் எந்திரிச்சுக்குவா, தூக்கத்துல இருந்து காலையில 10-11 மணிக்கு தான் எந்திரிக்குவா. இப்படி எல்லாம் பேசக்கூடியவர்கள். திருமணம் ஆகிறது, திருமணம் போயாச்சு. அதாவது மணமகனுடைய வீட்டில், அதாவது கணவனுடைய வீட்டுக்கு போயாச்சு. அங்கு போனால் இங்க மகாராணியாக இருந்தவளால் அங்க மகாராணியா இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, முடியாது. நாம தான் சொல்லி கொடுத்திருக்கிறோம். என்னது? ஒரு பெண்ணுக்கு கணவனை பிடிக்கவில்லை என்றால் உடனே குலா கொடுத்துடலாம். எப்படி? உடனே பிரிஞ்சு போயிடலாம். எந்த காரணம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்படி கற்றுக் கொடுக்கிறோம். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டவர்களை தவிர. கணவனை பிடிக்கலையா? ஒன்றை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐயுமா இம்ராத்தின் சஅலத் ஜௌஜன் ஜௌஜஹா தலாக்கன். யாராவது ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்துல தலாக்கு கேட்கிறாள், மின் வைரி பாசின், எந்த காரணமும் இல்லாம, அற்பமான காரணத்துக்காக. அப்படின்னு என்னது? ஆடை அயன் பண்ணிதாமா, நான் என்ன வேலைக்காரன், அம்மா வீட்டுக்கு போகணும், இல்ல 2 நாள் கழிச்சு போலாமே, அப்படியா? உங்க கூட எல்லாம் வாழ முடியாது. ஒரு அற்பமான காரணத்திற்காக கணவனை பிரியக்கூடிய பெண்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஹராமுன் அலைஹி ராயிகத்துல் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய வாசை கூட, சொர்க்கத்தினுடைய வாடை கூட அவர்களுக்கு ஹராம் தாங்க. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். எப்படி? தகுந்த காரணம் எந்த பிரச்சனை இல்லை. கணவன் குடிகாரனா இருக்கிறான், தவறான தொடர்போடு இருக்கிறான், வரதட்சணை என்ற பேர்ல கொடுமைப்படுத்துகிறான். அப்படி அல்லாமல் அற்ப காரணத்துக்கு சாப்பாடு வச்சுதாமா, அதுக்காக நான் தலா கொடுக்க போறேன், குலா கொடுக்க போறேன், இதுல பாதிக்கப்படுறதா பெண்கள் தான் அதிகமா. இப்படி எல்லாம் நம்முடைய பெண்களை சொல்லி வளர்த்துக்கிறோம் என்று சொன்னால், அது எந்த அளவுக்கு, அந்த வார்த்தையை யோசிச்சு பாருங்க. சொர்க்கத்தின் வாடை ஹராம், அற்பமா காரணம் இல்லாம அற்பமான காரணத்துக்காக கணவனை பிரிந்தோம் என்று சொன்னார். அப்ப இந்த விஷயத்துல ஷைத்தான் சொர்க்கத்தின் வாடையை கூட நம்மிடத்துல கொண்டு வராம ஆக்கி விடுறான். அப்ப இந்த விஷயத்தை நாம் செஞ்சு இப்படி ஏராளமான விஷயத்துல ஷைத்தான் மனிதர்களை வழிகெடுத்துக் கொண்டே இருக்கிறான். முதல்ல குஃப்ரின் பக்கம் மனிதர்களை தள்ளுவான். அதற்கு முடியலையா, அதற்கு அடுத்து தொழுகையின் பக்கம் வருவான். தொழுகையின் பக்கம் வருவான். ஒரு மனிதர் பாங்கு சொன்ன உடனே காற்றை பிரிய விட்டு கொண்டு ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். பாங்கு முடிச்ச உடனே திருப்பி வந்துருவான். அடுத்து இக்காமத் சொன்ன உடனே விரண்டு ஓடுறான். இக்காமத் சொல்லி முடித்த உடனே மனிதன் இடத்துல வர்றான். மனிதன் தொழ ஆரம்பிச்சிருவான். தொழுகை கையை கட்டுறான். தொழுகை கை கட்டின உடனே உலகத்தில் உள்ள எல்லா சிந்தனையும் கொண்டு விடுறான். உதுக்குர் கதா ஷைத்தான் சொல்றான். எப்படி? இதை சிந்திச்சு பாருப்பா, நம்மளாம் சிந்திச்சு பாருங்க. எத்தனை பேர் தொழுகையில் அல்லாஹ் அக்பர் கை கட்டினா ஒரு பொருளை தேடிட்டே இருப்போம், கிடைக்கவே செய்யாது. அல்லாஹ் அக்பர் கையை கட்டினோன்னே, ஆமா இந்த இடத்துல வச்சோம்ல, சாவி இந்த இடத்துல வச்சிருக்கிறோம், காசு அங்க வச்சிருக்கிறோம், இப்படிங்கிற சிந்தனை வருகிறது. ஏன்? ஷைத்தான் ஏற்படுத்துறான். அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு அப்புறப்படுத்த பார்க்கிறோம். சுத்துகமன் திக்ரில்லா, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு நம்மளை அப்புறப்படுத்துகிறான். திருமறை குர்ஆனுடைய வசனம், முனாஃபிக்குகள் தொழுவார்கள். இதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, தொழுகையில் என்னன்னா சோம்பேறியா நிற்பான், சோம்பேறியா நிற்பான். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவான்? அல்லாஹ் சொல்கிறான், பொறுப்போக்கா சோம்பேறியா நிற்பான்.
அல்லாஹ்வை ரொம்ப குறைவா தான் நினைவு கூறுவாங்க. தொழுகையில் நம்ம எப்படி நிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர்னு தொழுது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு சில சிந்தனை தடுமாற்றம் ஏற்பட்ட தவறு கிடையாது, எல்லாருக்கும் ஏற்படும். ஆனால் முழுக்க முழுக்க ஷைத்தானுடைய சிந்தனையும் ஒரு சிறிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனைனா நம்ம வழிகிட்டு போய்விட்டோம் என்று அர்த்தம். இப்படி மனிதர்களுக்கு தொழுகையே திசை திருப்பக்கூடிய வேலையை பார்ப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி கடுமையான ஷைத்தானுடைய தாக்கம் தொழுகையில இருந்துச்சுன்னா அவர் இடது புறத்துல அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி 3 முறை துப்பி கொள்ளட்டும் அப்படின்றாங்க. இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டு ஷைத்தானிடம் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு என்ன வழி இருக்கிறது? ஒவ்வொரு நேரத்திலும் வழி இருக்கிறது. ஷைத்தானிடம் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு ஏராளமான வழிகள் இருக்கிறது. அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக, அல்லாஹ்வை நினைவு அதிகமாக கூறுவதன் மூலமாக ஷைத்தானிடமிருந்து நாம் பாதுகாப்பு பெற முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஃபித்னாவுடைய பொருட்களை பாதுகாப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? இரவு நேரத்தில் பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு மனிதன் வருகிறான், பல ஃபித்னாவுடைய பொருட்களை திருடி கொண்டிருக்கிறான். உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை பிடிச்சிடுறாங்க. உடனே அவன் சொல்றான், நான் ரொம்ப வறுமையா இருக்கிறேன், ரொம்ப சிரமத்துல இருக்கிறேன், என்ன விட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விட்டுறாங்க. அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இப்படி ஒரு ஆள் வந்தானா? ஆமா யா ரசூலுல்லாஹ், இப்படி ஒரு மனிதன் வந்தான், இப்படி சில பொருட்களை திருடுனான், என்ன விட்டுரு அப்படின்னு சொன்னான், அதனால நான் விட்டுட்டேன். 2வது நாள் வருகிறான். உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 2வது நாள் அவன் வருவானு. அதே மாதிரி அவன் வர்றான், வந்து திருடுகிறான். திருடி விட்டு சொல்றான், நான் ரொம்ப பசியா இருக்கிறேன், ரொம்ப வறுமையில இருக்கிறேன், என்ன விட்டுருங்க அப்படின்னு கேட்ட உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பொழுது விட்டு விடுகிறார்கள். 2வது நாள் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இப்படி ஒருத்தன் வந்தானா? ஆமா இப்படி ஒருவர் வந்தான் அப்படின்னு. 3வது நாளும் அந்த மனிதன் வருகிறான், பேரித்து பழத்தை பல விஷயங்கள் எல்லாம் திருடுறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிடிச்சு வச்சிடுறாங்க, இந்த வார்த்தையை ஒன்னும் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் அவன் ஒரு வார்த்தையை சொல்கிறான், நான் ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு கற்றுத்தர்றேன், இந்த வார்த்தைகளை நீங்கள் கூறினால் அடுத்த நாள் வரைக்கும், அதாவது இரவு நேரத்தில் நீங்கள் இதை சொல்லிவிட்டு தூங்கினால் இரவு முழுவதும் அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துகிறான், ஒரு மலக்கை பாதுகாவலாக ஏற்படுத்துகிறான், அந்த இரவு முழுவதும் ஷைத்தானிடமிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறுவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன வார்த்தைன்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட உடனே ஷைத்தான் சொல்றான், என்னது? ஆயத்துல் குர்சி என்று சொல்லக்கூடிய சூரத்துல் பக்ரானுடைய 255வது வசனத்தை ஓதி காட்டுகிறான். இதை மறுநாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் இடத்தில் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், இன்னைக்கு வந்து ஷைத்தான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனா. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் உண்மையை தான் சொல்லி இருக்கிறான், ஆனா அவன் பொய்யன், சொன்ன செய்தி உண்மையான செய்தி. இதன் மூலமாக தூங்கக்கூடிய நேரத்துல ஷைத்தானிடம் இருந்து நம்ம எப்படி பாதுகாப்பு பெறுறது? தூங்கக்கூடிய நேரத்துல ஆயத்துல் குர்சி ஓதிட்டு தூங்கணும். பகல் நேரத்துல எப்படி பாதுகாப்பு பெறுறது? அதுக்கும் பல வழிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை யார் தினமும் 100 முறை அதிகாலையில் ஓதுகிறாரோ அன்று மாலை வரைக்கும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அவர் பாதுகாப்பு பெறுகிறார். அவருக்கு 100 நன்மைகள் எல்லாம் எழுதப்படுகிறது, 100 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இவர் செய்த அளவுக்கு நன்மையை வேறு யாரும் செய்ய முடியாது. எதுவரைனா இன்னொருவர் 101 முறை அல்லது 110 முறை கூறினாலே தவிர அப்படின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தாங்க. அப்போ இரவுல ஆயத்துல் குர்சி ஓதிட்டு தூங்கணும். பகல்ல இது மாதிரியான சில திக்ருகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இதை ஓதுவதன் மூலமாக ஷைத்தானிடமிருந்து நாம் பாதுகாப்பு பெற முடியும். இன்னும் ஷைத்தான் என்ன பண்ணுவான்? ஷைத்தான் வறுமையை கொண்டு உங்களை பயமுறுத்துவான், வறுமை ஏற்படுத்துவதை பற்றி உங்களுக்கு பயமுறுத்துவான். அதோடு சேர்த்து வயாமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, மானக்கேடான அருவருக்கத்தக்க விஷயத்தை உங்களுக்கு தூண்டுவான். இன்னைக்கு சமுதாயத்துல ஆபாசம், அசிங்கம் என்பது ரொம்ப நிரம்பி இருக்கிறது, ரொம்ப நிரம்பி இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இதற்கு காரணம் என்ன? நாம் அதன் பக்கம் செல்கிறோம் என்றால் ஷைத்தான் நம்மை அதன் பக்கம் அழைத்து செல்கிறான். ஷைத்தானுடைய ஒரு குணம் என்ன தெரியுமா? அசிங்கமான, ஆபாசமான, அருவருக்கத்தக்க விஷயத்தை எல்லாம் ரொம்ப அழகா காட்டுவான். நாமெல்லாம் அறிந்திருப்போம், சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் ஹூத் ஹூத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை கேள்விப்பட்டிருப்போம். அந்த பறவை என்ன பண்ணுது? ஒரு சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பறவைகளை எல்லாம் கணக்கிடுறாங்க, யாரெல்லாம் கரெக்டா வந்துட்டாங்களா அப்படின்னு. இந்த பறவையை மட்டும் காணல.
உடனே சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹூத் பறவை வரவில்லை என்றால் அதுக்குரிய காரணத்தை சொல்லல, நான் கடுமையான தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் சில கால தாமதமாக அந்த பறவை வருகிறது. வந்து சொல்கிறது, இன்னி வஜாத் இம்ராத்தன், நான் ஒரு பெண்மணியை பார்த்தேன், அவளுக்கு மிகப்பெரிய அரிசி ஆசனம் சிம்மாசனம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது, அவளுக்கு எல்லாவித பொருட்களையும் எல்லாவித தேவைகளும் அவளுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அவள் என்ன செய்யறா தெரியுமா? அல்லாஹ்வுக்கு பதிலாக சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறாள். அவர்களுக்கு ஷைத்தான் அதை அலங்காரமா காட்டிக்கிறான். அந்த பெண் என்ன பண்றா? அல்லாஹ் வணங்குறதுக்கு பதிலா சூரியனை வணங்கிட்டு இருக்கு, குஃப்ர் செய்துட்டு இருக்கிறா, ஷிர்க் வச்சிட்டு இருக்கிறா. ஆனா ஷைத்தான் என்ன பண்றான் தெரியுமா? அதை ரொம்ப அழகா காட்டிக்கிறான். ஷிர்க் வைக்கிறது எப்படி காட்டி கொடுக்கிறான்? ரொம்ப அழகா காட்டி கொடுக்கிறான் அப்படின்னு அந்த ஹூத் இந்த பறவை சொல்கிறது என்று சொன்னால், ஷைத்தான் என்ன பண்ணுவான்? அசிங்கமானதை, ஆபாசமானதை ரொம்ப அழகா காட்டுவான். சில கதைகள் கூட சொல்வார்கள். ஒரு மனிதன் என்ன பண்றான்? தொழுதுகிட்டே இருக்கிறான். ஷைத்தான் பார்த்தான், இந்த மனிதனை எப்படி கெடுக்கிறது? ஷைத்தான் உதவு செய்துட்டு போய் தொழ ஆரம்பிச்சுட்டான். தொழுதுட்டே இருக்கிறான், ரொம்ப நேரம் தொழுகிறான். இந்த மனிதன் பார்க்கிறான், இப்ப நம்ம கம்மியா தொழுறோம், நம்மளோட இந்த மனிதன் அழகா தொழுறான். ஷைத்தான் மனித உருவத்துல வந்து தொழ ஆரம்பிச்சிடறான். உடனே அந்த மனிதன் இந்த ஷைத்தானை பார்த்து கேட்கிறான், இப்ப நீ எப்படி இவ்வளவு தொழுறா? உடனே ஷைத்தான் சொல்றான், அதுக்கு நீ என்ன பண்ணணும்? இந்த மனிதரை கொலை செய்யணும் அப்படின்னு. உடனே ஷைத்தான் உடனே அந்த மனிதர் சொல்கிறார், கொலை செய்யறதா? என்னால முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியா? இன்னொரு பெண்ணோடு தவறான விஷயத்தில் ஈடுபட வேண்டும்? இல்ல இல்ல, அதெல்லாம் என்னால முடியாது, நான் ரொம்ப சிறந்த தொழுகையாளி, நல்லடியார். உடனே இன்னும் ஷைத்தான் சொல்றான், அப்படின்னா இந்த பானத்தை குடிச்சிரு, அப்படின்னா நீ அதிகமா இந்த மாதிரி தொழலாம் அப்படின்னு. உடனே அந்த மனிதர் அந்த பானத்தை எடுத்து குடிக்கிறார். அது ஒரு மது குடித்த ஒரு மனிதர் ஒரு பெண்ணோடு தவறான விஷயத்தில் ஈடுபட்டார். மது குடித்த ஒரு மனிதர் இன்னும் அதுக்கு இடையில சண்டைக்கு அந்த ஒரு மனிதரை கொலை செய்து விட்டார். ஷைத்தான் என்ன பண்றான் புரியுதா? நல்ல விஷயத்தை எல்லாம், அதாவது கெட்ட விஷயத்தை ரொம்ப அழகா காட்டுவான். இது ஒரு கதையாக சொல்லப்பட்டாலும் இன்னைக்கு சமுதாயத்துல பார்க்க முடியும். நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சில நாட்களுக்கு முன்னால் ஒரு பெண்மணிக்கு அபிராமின்னு பேரு, மரண தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. மரண தண்டனை ஆயுள், அதாவது காலம் முழுக்க ஆயுள் தண்டனை. யார் இவர்? ஏற்கனவே திருமணமாகி ஒரு 10 வயது குழந்தை, 2 குழந்தைகள் இருக்கு, 10-12 வயது, ரொம்ப அழகான குழந்தைகள், ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. இந்த பெண் என்ன பண்றா? இன்னொருவரோடு, பிரியாணி கடை வச்சிருக்கக்கூடியவரோடு தவறான விஷயத்துல ஈடுபடுறா, தவறான தொடர்பு ஏற்படுகிறது. இது ஷைத்தான் அழகாக காட்டுக. குடும்பத்தோடு இருக்கிறா, நல்ல பிள்ளைகள் இருக்கிறது, ஷைத்தான் அசிங்கமானதை அழகா காட்டுறான். அந்த பெண் எந்த அளவுக்கு ஒரு தாயுடைய சின்ன யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தைக்கு காயம் ஏற்பட்டால், ஒரு காய்ச்சல் ஏற்பட்டால் ஒரு தாயால் பொறுத்து கொள்ள முடியாது. ஆனா இந்த பெண் என்ன பண்றானா? நாமெல்லாம் பார்த்துப்போம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி பத்திரிகையில வந்தது. என்ன செய்யறா? அந்த இன்னொருவரோடு தொடர்பு ஏற்படுகிறது. இவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், இந்த குழந்தைகளுக்கு பால்ல விஷம் கொடுத்து கொலை செய்கிறார். எதுக்கு? தவறான ஒரு விஷயத்தின் பக்கம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அசிங்கமானது, எவ்வளவு கொடூரமானதை இந்த ஷைத்தான் அலங்காரமா காட்டுறான். திருமறை குர்ஆன் வசனம் அதான் சொல்லுகிறது. இந்த ஷைத்தான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா வல் முன்கர், பாவத்தையும் அருவருக்கத்தக்கதையும் உங்களுக்கு ஏவக்கூடியவனாக இந்த ஷைத்தான் இருக்கிறான். அப்ப இதுல இருந்து நாம் எப்படி வீழ்ச்சிப்படுவது, எப்படி தப்பித்துக் கொள்கிறது? இறைவன் சொல்கிறான், அகீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள், தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு இறைவன் சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இந்த தொழுகை இருக்கிறதே, அருவருக்கத்தக்க மானக்கேடான விஷயத்தில் இருந்து உங்களை தடுக்கும் என்று இறைவன் சொல்கிறான். தொழுகை தடுக்கும். எல்லா சராசரியான எல்லா தொழுகைகளையும் சரியாக தொழக்கூடிய ஒரு மனிதரால் இப்படிப்பட்ட ஆபாசத்தின் பக்கம், அசிங்கத்தின் பக்கம் போக முடியாது. தொழுகை தடுக்கிறது, திக்ருகள் தடுக்கிறது, நல்ல அமல்கள் தடுக்கிறது, தர்மங்கள் தடுக்கிறது. அப்போ அல்லாஹ் கூட அந்த அல்லாஹ்வை அதிகமாக நாம் நினைவு கூறுவதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அவர்களிடத்துல ஷைத்தான் ஒரு பாவத்தை தூண்டினால், ஏவினால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், உடனே விழித்துக் கொள்வார்கள். திருமறை குர்ஆனுடைய வசனம் எப்படி? ஷைத்தான் கெட்ட விஷயத்தை ஏவுவான், உடனே உண்மையாகவே இறையச்சமுள்ள மனிதராக இருந்தால் அவர் உடனே அல்லாஹ்வை திக்ர் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்ல ஆரம்பித்து விடுவார். அவர் உடனே விழித்துக் கொள்வார், ஷைத்தான் வழி எடுக்க போறான், நாம் அந்த வழியின் பக்கம் போய்விடக் கூடாது என்று. ஆகவே இந்த ஷைத்தானுடைய வழிகேட்டிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பாதுகாத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இறைவன் சொல்கிறான், இஸ்தஹ்வத அலைஹிமுஷ் ஷைத்தான் ஃபஅன்ஸாஹும் ஸிக்ரல்லாஹ்.
சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களை ஷைத்தான் மிகைத்து விட்டான். ஃபுல்லா ஷைத்தானே இருப்பான். எப்போ ஆபாசத்துல இருப்பான், எப்போ மதுவில இருப்பான், எப்போ கெட்ட விஷயத்திலே இருப்பான். அந்த கெட்ட விஷயம்லாம் அவனுக்கு அழகா காட்டப்படும். மது அருந்தி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் நல்லா டிப்டாப்பா ஆடை அணிஞ்சிட்டு போவான். மது அருந்துறான், அருந்தக்கூடியவன் ஆடைய கலந்து சரியான அசிங்கத்துல மூத்திர சந்தில போய் விழுந்து கிடக்கிறான். எவ்வளவு கேவலமானது. ஆனா சைத்தான் அதை மகிழ்ச்சியா காட்டுறான். இறைவன் சொல்கிறான், இப்படி யார் அசிங்கமான விஷயத்துல மூழ்கி அவர்களை சைத்தான் அவர்களை மிகைத்து விட்டான். அல்லாஹ்வுடைய நினைவை அவர்களுக்கு மறக்கடித்து விட்டான். இவர்கள் யார் தெரியுமா? உலாயிக ஹிஸ்பு ஷைத்தான். இவர்கள் ஷைத்தானுடைய அணியினர்கள், ஷைத்தானுடைய படையினர்கள். நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம ஷைத்தானுடைய படையா இருக்கிறோமா? அல்லாஹ்வை முழுமையாக மறந்து ஷைத்தான் நம்மை மிகைத்து விட்டால் நாம் ஷைத்தானுடைய படையாக இருக்கிறோம். அலா இன்ன ஹிஸ்ப ஷைத்தானிகுமுல் காசிரூன். நிச்சயமாக இந்த ஷைத்தானின் படையினர்கள் நஷ்டவாளிகள் என்று இறைவன் சொல்கிறான். ஆகவே அப்படிப்பட்ட நஷ்டவாளிகள் ஆகாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள்வானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஅலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு இஸ்லாமிய மார்க்கம் தொழுகையை நமக்கு ஏவுகிறது. சரியான தொழுகையின் மூலமாக ஆபாசமான அசிங்கமான விஷயத்திலிருந்து நாம் விலகிக் கொள்ள முடியும். திக்ருகள் மூலமாக அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும். சில குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவதன் மூலமாக நாம் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற முடியும். அதே போன்று சில செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 7 நபர்களுக்கு அர்ஷுடைய நலனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவான். அதுல ஒரு நபர் யார் என்று சொன்னால், ரஜுலுன், ஒரு மனிதர். அவர் அல்லாஹுவை நினைவு கூறுவார். ஸக்கருல்லாஹ ஹாலியன், அதாவது தனியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுவை நினைத்து பார்ப்பார், நினைவு கூறுவார். அதன் மூலம் கண்ணீர் விடக்கூடியவர். தனிமையில் இருந்து தான் செய்த தவறை நினைத்து கண்ணீர் விடக்கூடியவர். அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு மனிதர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதருக்கு யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா இல்ல இல்லாஹு, எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாள்ல அர்ஷுடைய நிழலை இறைவன் வழங்குகிறான். அப்போ இப்படி இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியும், ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும். இறுதியாக ஒரு செய்தியை கூறி நிறைவு செய்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா அலமன்ன உம்மதி மின் அக்வாம், ஒரு கூட்டத்தினர், என்னுடைய சமுதாயத்திலிருந்து ஒரு கூட்டத்தினர் வருவார்கள். இவர்கள் எப்படிப்பட்ட கூட்டம் என்று சொன்னால், அவர்கள் நன்மை எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால், திஹாமா என்று சொல்லக்கூடிய ஒரு மலையின் அளவுக்கு அதிகமான நன்மையோடு வருவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மலையளவு நன்மையை சிதறடிக்கப்பட்டு தூசுகளாக மாற்றி விடுவான். எப்படி? சிதறடிக்கப்பட்டு தூசுகளாக மாற்றி விடுவான். அதிகமான நன்மைகளோடு வரக்கூடியவர். நாமெல்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒருவர் பூமி அளவு நன்மையோடு வருவாரு, ஆனா சிறுக்கு வச்சிருப்பாரு, அதனால அல்லாஹ் எல்லாத்தையும் தூக்கி அவர் நரகத்தில் வீசிடுவான்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இந்த செய்தி ஆதாரப்பூர்வமான செய்தி. திஹாமா என்று சொல்லக்கூடிய மலை அளவுக்கு நன்மையோடு வருவார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை சிதறடிக்கப்பட்ட தூசுகளாக மாற்றி விடுவான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அவர்களை போன்று ஆகாமல் இருப்பதற்காக அவர்கள் யார் என்பதை எங்களுக்கு சொல்லித்தாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்கள் என்று சொன்னார்கள், உங்களுடைய இனத்தை சேர்ந்தவர்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், மக்களோடு இருக்கக்கூடிய நேரத்தில் நிறைய நல்ல அமல்கள் செய்வார்கள். எப்படி அந்த ஹதீஸில் வாசகம் எப்படி இருக்கும்னா, உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய இனத்தை சார்ந்தவர்கள், நீங்கள் எப்படி இரவை கழிப்பீர்களோ, அதாவது சஹாபாக்கள் இரவுல தொழுகையாளிகளாக கழிப்பார்கள், அதே போன்று அவர்களும் தொழுகையாளிகளாக கழிப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு தனிமையான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டால் அல்லாஹ் தடை செய்த விஷயத்தை உடனே செய்து விடுவார்கள். நவுது பில்லாஹ், அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். தனிமையா இருந்தா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய நேரத்துல பொருளாதாரத்துல ரொம்ப கவனமா இருப்பாரு. யாருமே இல்லையா, பொருளாதாரத்துல விளையாடிடுவாரு. ஊரில் இருக்கக்கூடிய நேரத்துல ரொம்ப கண்ணியமாக அல்லாஹ்வுக்கு தடுத்த விஷயத்திலிருந்து விலகி இருப்பார். தொழுகையை பேணக்கூடியவராக இருப்பாரு. யாரும் இல்லையா,
தொழுகை கிடையாது, ஆபாசத்தின் பக்கம், அசிங்கத்தின் பக்கம் மூழ்கக்கூடியவராக இருப்பார். நவுதுபில்லா, அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாருங்க. எப்படிப்பட்ட வார்த்தை! மலையளவு நன்மையோடு வருவார், அல்லாஹ் சிதறடிக்கப்பட்ட தூசுகளாக மாற்றி விடுவான் என்று சொன்னால் இந்த சைத்தானுடைய தீங்கிலிருந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த செய்தி நமக்கு சொல்லித் தருகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். அதனால எல்லா நிலைகளிலையும் இந்த செய்தான் நம்ம அவர் இலக்கோடு, நம்முடைய எதிரி இவ்வளவு மோசமானவன், அவன் விரும்புறான் எப்படியாவது நரகத்தின் பக்கம் கொண்டு சேர்க்கணும், எப்படியாவது ஆபாசத்தின் பக்கம் கொண்டு சேர்க்கணும். செய்தான் உங்களுக்கு எதிரியா இருக்கிறான், அவனை எதிரியாகவே ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்லுவான். ஆகவே அந்த செய்தானை முழுமையான எதிரிகளாக ஆக்கி குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழ்ந்து வர்ணிப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.